ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ட்ரேடிங் கோல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயினுடைய நெக்ஸ்ட் மூவ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் நம்ம எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்யூனிட்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் 2022 டிசம்பர் நினைக்கிறேன், ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லெவலில் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லெவல் நான் சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,500 நினைக்கிறேன். 16,500ல நான் பை கொடுத்துருந்தேன். மார்க்கெட் அங்கேருந்து நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த லெவலில் எல்லாருமே பை பண்ணியிருந்தாங்க. அதோடைய அதோடைய சார்ட்டோடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் முடிஞ்ச அளவு நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அது என்னைக்கு நான் போட்ட எல்லாமே நான் லைவில் தான் கொடுத்துருப்பேன். லைவில் என்னுடைய பழைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். அந்த டெலிகிராம் சேனல் வந்து இப்போ கிடையாது. பட் அதோடைய இமேஜ் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது, அதோடைய இமேஜஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? அந்த இமேஜ்லாம் நான் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்த இடம், அப்புறம் அது எது வெளியும் போயிருக்கு, இப்போ கரண்ட்டு எங்கே இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சளவு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலான்றத ஓவர்வியூ பார்க்கலாம் வாங்க. இப்போ பிட்காயினுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 73,800 வெளியும் போயிட்டு இப்போ வந்து கரண்டாக டவுனில் போயிட்டுருக்கு மார்க்கெட். இந்த டவுன் வந்து எது வெளியும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப் டு இந்த லெவல் 53 to 50,000 வெளியும் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 44ல் இருந்து 42 வெளியுமே போக வாய்ப்பு இருக்குது பிட்காயின். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு கம்மி தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பிட்காயின் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 53 சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 53ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக பை பண்ணலாம். அதே மாதிரி இந்த லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிட்காயின் வந்து பை பண்ணலாம். இதுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே வந்துடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து கீழே வந்துடாது. கண்டிப்பாக ஒரு புது ஆல் டைம் ஐயை கிரியேட் பண்ணிட்டு வேணால் கீழே வரலாமே தவிர டைரெக்டாக கீழே வர பாசிபிலிட்டி கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த இடத்துல வந்து பை வந்து நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ப்ரைஸ் பார்த்துக்குங்க. 52,971 5406 இந்த லெவல் வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பையிங் லெவல். செகண்ட் பையிங் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43,860 41,904 இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பையிங் லெவல், ஓகேங்களா? இது வந்து பிட்காயினுடைய ஒன் டே சார்ட் இண்டெக்ஸில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான், ஓகேங்களா? அப் டு இந்த லெவலுக்கு கீழே போக வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் போனாலும் எப்படி போகும் அப்படின்றத அப்கமிங்கில் நான் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லுவேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 69 to 71 இந்த லெவல் கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கும். இந்த ரீடெஸ்ட்டில் மார்க்கெட் மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடெஸ்ட்டில் ஒரு பை வந்தால் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இதை மிஸ் பண்ணும் போது இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக்காக இன்னொரு லெவல் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இது மிட்டிகேட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயினுடைய கரண்ட் லெவலாக இருக்குது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 52,900 to 54,400 வெளியே வந்து ஃபர்ஸ்ட் பையிங் லெவல். இதான் ஃபர்ஸ்ட் பையிங் லெவல். செகண்ட் பையிங் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 to 42 இதுதான் வந்து செகண்ட் பையிங் லெவல். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போக பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான், பாசிபிலிட்டி இல்லை, ஓகேங்களா? இன்கேஸ் போகுது அப்படின்னா புது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணி வேணா வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகலாம், மற்றபடி பாசிபிலிட்டி இல்லை, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டே சார்ட்டை வச்சு சொல்லிட்டேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் என்ன சொல்லுதுன்றதையும் நான் ஓவர் வியூ கொடுத்துட்றேன் உங்களுக்கு.
1 மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் தான். 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் எதுவும் கிடையாது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப் டூ வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 23,180ல இருந்து 19,500 வரையும் வர வாய்ப்பு இருக்கு. அதான் இப்பயே வருமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பில்ல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் கீழ வந்து ஒரு என்ட்ரிய எடுத்து மேல ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டு வேணா கீழ போலாமே தவிர, இப்ப இருக்கிற ஸ்விங்ல இருந்தே மார்க்கெட் கீழ வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். இப்ப இருக்கிற ஸ்விங் இப்ப இது வந்து எது வெளியும் போலாம் அப்டின்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்குலாம் வராம, ஓகேங்களா? இந்த இடத்துக்குலாம் வராம, இப்ப கரண்ட் லெவல்ல இருந்தே, இதோ இது வெளிய வந்து, இங்க இருந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புது ஆல் டைம் ஹையே கிரியேட் பண்ணலாம். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க, இந்த 42,300 மந்த்லியும் உங்களுக்கு டேவ்லயும் ஒரே மாரி தான் சொல்லுது. ஓகேங்களா? அப் டூ வந்து 42 ஓகேங்களா? அதே மாரி அந்த 50 சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த லெவல். அந்த ஃபர்ஸ்ட் பையிங் லெவல், செகண்ட் பையிங் லெவல். செகண்ட் பையிங் லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 42ல காமிக்குது. அப் டூ இந்த 42ல இருந்து மார்க்கெட் மேல போகுது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 ரீச் பண்ணும். நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப் டூ வந்து 1,55,000 ஓகேங்களா? 1,55,000 இது வெளியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின் போக வாய்ப்பு இருக்கு. 1,55,000னா டாலர்ல நான் சொல்றேன். ஆல்மோஸ்ட் வந்து 1,40,000 1,50,000 வரையும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூ ஃபியூ இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பா போக வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லியோடைய வியூ. ஆனா வந்து கண்டிப்பா டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு கம்மி தான். 23ல இருந்து 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். நீங்க இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மார்க்கெட் வந்து இந்த 42 வெள்ளிலாம் வருது அப்படின்னா, நீங்க தாராளமா பை பண்ணுங்க. பை பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் 1,00,000க்கும், செகண்ட் டார்கெட் 1,50,000க்கும் நீங்க ஸ்டில் வெயிட் பண்ணலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய 1 மந்த் வியூ. உங்களுக்கு 1 டே வியூ நான் சொல்லிட்டேன். 1 மந்தோடைய வியூவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்றது பிட்காயின் இறங்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் இந்த லெவலுக்கு கீழ வாய்ப்பு ரொம்ப கம்மி. 53ல இருந்து 50க்குள்ளார வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதே மாரி இந்த லெவலுக்கு கீழயும் போக வாய்ப்பு கம்மி தான். இன்கேஸ் இந்த லெவல்ல இருந்தே மார்க்கெட் திரும்பலாம். பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. பட் எனக்கு நான் அனலைஸ் பண்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 43 வரையும் வரலாம். பாசிபிலிட்டி 43க்கும் தான் இருக்கு. பட் டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பை தான் பண்ண போறோம். அப்படி பை வருது அப்படின்னா, ஒரு 5 லேக்ஸ்க்கு நீங்க வாங்க போறீங்க, இல்ல ஒரு 10 லேக்ஸ்க்கு வாங்க போறீங்கன்னா, இங்க ஒரு 5 லேக்குக்கும், இங்க ஒரு 5 லேக்குக்கும் வந்து நீங்க தாராளமா பை பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், பிட்காயின் வந்து எதுலயும் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்துருப்பீங்க. ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா, இல்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் லிங்க் குடுக்குறேன். நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அதேமாரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி குடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா, நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணலாம். தேங்க் யூ காய்ஸ்.